சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற கோயில் பொள்ளாச்சியிலிருந்து உடுமலை ரோட்ல சரியா 6வது கிலோமீட்டர்ல மின்னகர்ல அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ சிரஞ்சீவி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் போக போறோம். இங்க இருக்க ஆஞ்சநேயர் சுயம்புவாகவே எழுந்தருளியவர்னும் கேட்கும் வரத்தை கேட்டபடி கொடுக்கும் ஆஞ்சநேயர்னு சொல்றாங்க. அரச மற்றும் வேப்ப மரம் இயற்கையாகவே தோன்றியதாகவும் சொல்றாங்க. இந்த மரத்தின் வேர்பகுதி பார்க்கும்போது ஆஞ்சநேய சுவாமியின் முடி மற்றும் வால் பகுதி போல அமைஞ்சிருக்கு. இங்க இருக்க ஆஞ்சநேயர் கூட செல்வ விநாயகரும் இருக்காரு. வரம் கொடுக்க எங்க அப்பா முருகாரலால இந்த சனிக்கிழமை ஸ்ரீ சிரஞ்சீவி ஆஞ்சநேயரை பார்த்து வணங்கி வந்ததுல மகிழ்ச்சி. நீங்களும் பெருசா கூட்ட நெரிசல் இல்லாம மன நிறைவா நின்று சாமி கும்பிட்டு வர்றதுக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இன்னும் பல சிறப்பான கோயில் பற்றி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்க. இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. ஸ்ரீராம ஜெயம். மின்னகர் ஆஞ்சநேயர் கோவில் உடுமலை ரோடு மின்னகரில் அமைந்துள்ளது. இந்த கோவில் ஸ்ரீ செல்வ விநாயகரும் சிரஞ்சீவி ஆஞ்சநேயரும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இந்த கோவிலில் ஆஞ்சநேயர் மிகவும் சக்தி வாய்ந்தவர். மனமுருகி பிரார்த்தனை செய்தால் வேண்டிய வரங்களை தந்திடுவார். ஒரு தடவை இந்த கோவிலுக்கு வந்து பிரார்த்தனை செய்து திரும்பியவர்கள் அவர்கள் பிரார்த்தனை நிறைவேறியதும் மகிழ்ச்சியில் திரும்ப திரும்ப வருகிறார்கள். இந்த கோவில் காரை மரத்தடியில் சுயம்புவாக 4 கல் வடிவங்கள் முதலில் இருந்தது. ஊர் மக்களின் பக்தர்களின் முயற்சியினாலும் 5.25 அடியில் சிலை வடிவம் 2019 பிப்ரவரி மாதத்தில் நிறுவி கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. அரச மரமும் வேப்ப மரமும் இணைந்து வளர்ந்துள்ளது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த கோவிலில் சங்கடகர சதுர்த்தி மூல நட்சத்திர பூஜை மாதந்தோறும் நடைபெறும். வாரம் சனிக்கிழமை பூஜை விசேஷ பூஜை நடைபெறும். புரட்டாசி மாத சனிக்கிழமை 5 வாரம் சிறப்பாக பூஜை நடைபெறும். மார்கழி மாதம் முழுவதும் காலையில் சிறப்பு பூஜை நடைபெறும். மார்கழி மூல நட்சத்திரத்தில் அனுமன் ஜெயந்தி விழா, பிப்ரவரி மாதம் உத்திராட நட்சத்திரத்தில் ஆண்டு விழா, இவை சிறப்பாக நடைபெறும். இந்த கோவிலில் வந்து பிரார்த்தனை செய்து திரும்பியவர்கள் என்றுமே அவர்கள் இது வீணாக போனதில்லை. அவர்கள் வேண்டிய இதெல்லாம் ரொம்ப கிடைக்கும். எல்லோரும் இந்த கோவிலில் வந்து பிரார்த்தனை செய்து அனுமனின் வரம் பெற்று திரும்புமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.